ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி விசஸ் எம்ஐ அகமதாபாத்தில் நடக்குது. ஸோ இது வந்து எம்ஐ வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்து இந்த மேட்ச்க்கு வராங்க. ப்ளஸ் ஜிடி வந்து 3 மேட்ச் கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ டீம் காம்பினேஷன் வந்து ஜிடி வந்து என்ன மாத்தம் எதுவுமே மாத்த மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போன மேட்ச்மே அகமதாபாத்தில் தான் ஆடி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஜிடி வந்து பெருசா காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் கிளிக் ஆயிடுச்சு. அதாவது கிளிக் ஆயிடுச்சுன்னா கில்லு ரன்ஸ்ல இருக்காரு, ஜாஸ் பட்லர் ரன்ஸ்ல இருக்காரு. சாய் சுதர்ஷன் வந்துட்டு ஒரு மேட்ச் 70+ அடிச்சிருக்காரு. பட் போன மேட்ச் வந்து ப்ராமிசிங் ஸ்டார்ட் தான், நான் அவுட் ஆயிட்டாரு டக்குன்னு. அது சுனில் நாராயணோட பிரில்லியன்ஸ் போன மேட்ச் அவுட் ஆனது. ஸோ அதை விட்டுருவோம் நம்ம. இந்த மேட்ச் திரும்ப பேக் டு ரன்ஸ் வருவாருன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஜிடி வந்தா ஜிடிக்கு நல்லது இன்னும். ஸோ அவங்க டாப் 3 கிளிக் ஆயிட்டு இருக்கு. டாப் 4ல அவங்க ஃபோர்த் நம்பர் 4ல வந்து வாஷிங்டன் சுந்தர இறக்குறதும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா நம்பர் 5 உங்களுக்கு கிளென் பிலிப்ஸ்ன்றப்போ அந்த நம்ம 5 வரைக்கும் கொஞ்சம் பேட்டிங் இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷர் ரோல்ல வந்து உங்களுக்கு தெவாட்டியோ, ஷாருக் கான் அது மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க சேஞ்சுன்னு ஒன்று பண்ணாங்கன்னா ஹோல்டரை உள்ள எடுத்துட்டு வரலாம். ஆனா ரபாடாமே அவங்களுக்கு பவர் பிளே நல்லா போடுறதுனால அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சிராஜ், ரபாடா, அசோக் சர்மா, பிரசித் கிருஷ்ணன் நாலு பேஸ் பவுலர்ஸ் நல்லா போடுறாங்க. ப்ளஸ் ரஷித் கான் இருக்காரு ஸ்பின்னருக்கு. ஸோ தேவைன்னா கிளென் பிலிப்ஸோ வாஷிங்டன் சுந்தரோ பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்க எனக்கு தெரிஞ்சு பெருசா அந்த சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அது சேம் டீம் தான் போவாங்க. அவங்களுக்குமே அந்த ஆனா அவங்களுக்கு அந்த கன்சர்ன் என்னன்னா ஏர்லியா விக்கெட் போயிடுச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு மிடில் ஆர்டர் தாங்கி நிற்குமான்றது தான் கன்சர்ன். ஸோ அது வந்து இன்னும் பெருசா டெஸ்ட் ஆகல. ராஜஸ்தான் மேட்ச்ல கொஞ்சம் டெஸ்ட் ஆச்சு. அப்ப கூட சாய் சுதர்ஷன் 70 வரைக்கும் எடுத்துட்டு போய் கொஞ்சம் நின்னதுனால அவங்க கிட்ட வரைக்கும் போய் தான் தோத்தாங்க. பட் அதுக்கப்புறம் நடந்த 3 மேட்ச்மே ஓப்பனர்ஸ் சுமன் கில் பாத்தீங்கன்னா 4 மேட்ச் தான் ஆடி வரைக்கும். 4 மேட்ச் ஆடி 250 ஆட் ரன்ஸ் அடிச்சாரு. அதே மாதிரி பட்லர் வந்து 5 மேட்ச்ல 200 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு பேட்டிங் கவர்டு பிளஸ் பவுலிங் கவர்டு. அந்த மிடில் ஆர்டர் ஒரு ஒரு பவர் பிளேல 3 விக்கெட் விட்டா என்ன ஆகுன்றது மட்டும்தான் அவங்களோட கன்சர்ன். அது நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஃபார்ம்ல கில் எல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால அது நடக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி இப்ப மும்பைக்கு வந்தா மும்பைக்கு வந்து ஏகப்பட்ட ஏகப்பட்ட கன்சர்ன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஓப்பனர்ஸ் வந்து ரியான் டிகில்டன் முதல் மேட்ச் அடிச்சதுக்கு அப்புறம் அடிக்கல. ரோஹித் சர்மா இந்த மேட்ச் ஆடுவாரான்னு தெரியல. குண்டன் டிகாக் போன மேட்ச் 100 அடிச்சிருக்காரு. பட் அவர் கூட சேர்ந்து ஆடுறதுக்கு பெருசா கம்பெனிக்கு யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்கை பெர்ஃபார்ம்ல இல்ல. திலக் வர்மா என்ன ஆடுறாருன்னே தெரியல. ஸோ அது ஒரு மாதிரி முன்ன பின்ன ஆயிட்டே இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து போன மேட்சோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கும் நமந்திரும் ஆடினது தான். அதனால தான் 190 ஆடே அடிச்சாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பேட்டிங்ல வந்து கன்சர்ன்ஸ் என்னன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரியான் டிகில்டன், ஹர்திக் பாண்டியா. ஒரு மேட்ச் ரூதர்ஃபோர்ட் நல்லா ஆடினாரு. ஆனா அவரோட என்ட்ரி பாயிண்ட் லேட் பண்ணி போன மேட்ச் அவருமே அடிக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு வந்து நம்ம பஞ்சாப் பவுலர்ஸ்க்கு பாராட்டுகள் கொடுக்கணும். பேட்டிங்ல இவ்வளவு கன்சர்ன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பவுலிங்ல பாத்தீங்கன்னா பும்ராக்கு விக்கெட் இல்ல 6 மேட்சா. அது போக பும்ராவை தவிர மீதி எல்லா பவுலர்ஸும் ரன்ஸ் வந்து வாரி வழங்கிட்டு இருக்காங்க. அப்துல் தாக்கூர் 10, 11 மேல எக்கனாமி. தீபக் சகர் அதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்து என்ன சேஞ்ச் பண்ண ஹர்திக் பாண்டியா ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு. ஆனா கூட அவருக்கு அந்த விக்கெட்ஸ் அவங்களுக்கு அந்த விக்கெட்ஸ் எடுக்க முடியல. விக்கெட்ஸே எடுக்க மாட்டாங்க அவங்க. அதான் பிரச்சனை. நீங்க அந்த பர்பிள் கேப் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல டாப் 15ல யாருமே கூட இல்ல. அது வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி ரன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா பெருசா டாப் 15ல யாரும் இருக்க மாதிரி தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து பேட்டிங்கும் ஒரு கன்சர்னா இருக்கு, பவுலிங்கும் ஒரு கன்சர்னா இருக்கு. அவங்க டீம் காம்பினேஷன் செட் ஆகுது, அதோட பெரிய கன்சர்னா இருக்கு. சாண்ட்னரை உள்ள விடுறாங்க, சாண்ட்னரை திரும்ப வெளியே போட்டு அல்லா ஹசன் சார் உள்ள இறக்குறாங்க, திரும்ப அல்லா ஹசன் சார் வெளியே போட்டு போல்ட் இறக்குறாங்க. ஒரு காம்பினேஷன் அவங்களுக்கு செட் ஆகல. அதே மாதிரி அவங்க அந்த பவுலிங் ரொட்டேஷனுமே ஒரு மாதிரி குளறுபடியா இருக்கு. இந்த பவுலர் இந்த இடத்துல போடணுன்றது இல்லாம ஒரு தீபக் சர்மா ரன் போனோடனே பும்ரா எடுத்துட்டு தராங்க பாப்புல. ஸோ அது இல்லாம ரெண்டாவது ஒரு வேற அந்த டெசிக்னேட்டட் பவுலர் டெசிக்னேட்டட் ஓவர்ஸ் அந்த இது பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா போன மேட்சா முந்தின மேட்சா சர்துல் தாக்கூர் 10வது 11வது ஓவர்ல வந்து ஓவர் போட வராரு. அது வரைக்கும் போடாம. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 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 குழப்பத்துல இருக்காங்க. இந்த மேட்ச்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. போன மேட்ச் வந்து 2 லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பன் பண்ணாங்க. ரியான் டிகில்டன் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு ரியான் டிகில்டனை மாத்திட்டு திரும்ப வேற யாராவது எடுத்துட்டு வருவாங்களா தெரியல. அதே மாதிரி தான் திலக் வர்மா, ஸ்கை அது போன மேட்ச் பிரசன்டேஷன்ல கூட ஹர்திக் பாண்டியா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்துட்டு இது ஹார்ஷ் கால்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ ஸோ அவரு ஹர்திக் பாண்டியா வந்து என்னென்ன ஹார்ஷ் கால்ஸ் எடுக்க போறான்னு தெரியல. அவரு கேப்டன்சி வந்து இறங்க வரா இல்ல சூரியகுமார் யாதவையோ இல்ல திலக் வர்மாவையோ டிராப் பண்ணிட்டு வேற யாராவது ஆடுவாங்களா? அந்த மாதிரி நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ப்ளஸ் அவங்க வந்து பும்ரா விக்கெட்டு எடுக்கலன்றது வந்து நம்ம பும்ராவை மட்டும் கேட்க முடியுமான்றது ஏன்னா இது பண்ண முடியாது. ஏன்னா பும்ரா வந்து இப்போ ஓவர் போடுறாருன்னா அவரோட என்ட்ரி பாயிண்ட்லாம் எங்க இருக்குன்னா முந்தின ஒரு 20 ரன் 25 ரன் போனது அப்புறம் அடுத்த ஒரு பும்ரா கொடுக்குறீங்க. ஸோ ஏற்கனவே போன ஒரு 25 ரன் வந்ததுக்கு அப்புறம் பும்ராவை பார்த்து 6, 8, 10 ஒரு பவுண்டரி வந்தா ஓகே, வராட்டினாலும் ஓகேன்ற மாதிரி ஆடுறாங்க அவங்க.
ரிஸ்கே எடுக்கிறது இல்லைன்றப்போ பும்ராக்கு டிஃபென்சிவா ஆடும்போது பும்ராவால எப்படி விக்கெட் எடுக்க முடியும், அதுவும் T20ல. ஸோ அதுதான் இப்போ நம்ம பும்ராவை வந்து கொஸ்டின் பண்றதுன்றது தெரியல. ட்ரெண்ட் போல்ட்டு உங்களுக்கு வந்து பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு அதிக விக்கெட் எடுத்த பவுலரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்த மாதிரியே தெரியல இந்த சீசன்ல. அவரை வந்து இப்போ டீம்குள்ளேயே எடுக்கிறது இல்லை, அது ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த சேஞ்ச் பண்ணுவாங்களா? ஏன்னா உங்களுக்கு அகமதாபாத்ல ஸ்விங் இருக்கும். ஸோ அதுக்காண்டி போல்ட் எடுத்துட்டு திரும்ப அல்லா கசங்கார் வெளியே உட்கார வைப்பாங்களா? தீபக் சேகர் வெளியே உட்கார வச்சுட்டு ஒரு இந்தியன் பவுலர் எடுத்துட்டு இது வேற சேஞ்ச் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்கன்னே ஒரு மாதிரி குழப்பத்துல, அவங்க குழப்பத்துல இல்ல, நம்மளுமே ஒரு குழப்பத்துல தான் இருக்கோம். ஸோ அது இன்னைக்கு அவங்க காம்பினேஷன் செட் ஆகி பவுலிங் ஃபார்முக்கு வரணும், பேட்டிங் ஃபார்முக்கு வரணும், என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ அது அவங்களுக்கு வந்து இது 2024ல அவரு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி எடுத்த வருஷம் கொஞ்சம் ஜெல்லாகாம இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி திரும்ப போயிட்டாங்களோன்றது தான் இப்போ ஒரு கன்சர்னா இருக்கு மும்பை பொறுத்த வரைக்கும். அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த அந்த டக் அவுட் பார்த்தாலுமே என்வரான்மெண்ட்டே சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. அவங்க எல்லாம் அப்படியே தனித்தனியா உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி பும்ரா வந்து போன மேட்ச் ஹர்திக் பாண்டியாவோட ஏதோ மேட்ச்லயே ஒரு கிளாஷ் ஆன மாதிரி இருந்தது. ஒரு யூனிட்டி இல்லாம ஒரு டீமா ஆடாம இருக்கிறது அவங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கு. அது என்னன்னு அவங்க சீக்கிரம் அட்ரஸ் பண்ணிட்டு டோர்னமெண்ட் உள்ள வந்தாங்கன்னா டோர்னமெண்ட் நல்லது. இல்லாட்டி அவங்க திரும்ப ஒரு உடன் ஸ்பூன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேகேஆர் கூட போன மேட்ச் இப்போ ஆர்ஆரோட ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு மேல போயிட்டாங்க. எம்ஐ வந்து அவங்களோட பிரச்சனைகளை சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு வந்து திரும்ப வர்றது வந்து டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்றாங்கன்னு இன்னைக்கு மேட்ச்ல பார்க்கலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் டைம். பாய்ஸ் எல்லாருமே வந்து எம்ஐ ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் தனியா ஜிடி பக்கம் நிற்கிறேன். ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்குது, யார் ஜெயிக்கிறா, என்னென்ன மாறி இருக்கு, ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப்ல ஏதாவது சேஞ்சஸ் வருதா, எல்லாம் பார்க்கலாம். அடுத்த மேட்ச், இந்த மேட்ச் முடிஞ்ச மேட்ச் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் ஹாரி. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்